இன்றைக்கி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி ஒரு 5 சம் பார்க்கலாம். 5 உங்களுக்கு புரியணும். ஓகேவா? நிறைய சொல்லி கொடுத்து உங்களுக்கு புரியாமல் இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதத்தில் யூஸாக இருக்குன்றது எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? எஸ்எஸ்சி எக்ஸாம் எழுதுகிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க இந்த சம்மையும் நோட்டில் எழுதிக்கோங்க. The diameter of a circle is equal to the side of the square. சரிங்களா? What is the area of the square? ஸ்கொயரோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? If the area of the circle is 49 pi square centimeter. ஓகேவா? சர்க்கிளோடைய ஏரியா கொடுத்துட்டாங்க. இப்போது ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49 பை. சரிங்களா? ஏரியா ஆஃப் த சர்க்கிளோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர், அதோட வேல்யூ 49 பை. சரியா? சம்லே கொடுத்துட்டாங்க. இந்த பைக்கு இந்த பையும் நம்ம அடிச்சுக்கலாம். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 49. ஆர்னா ரேடியஸ் வந்து 7. ரேடியஸ் 7னா டயாமீட்டர் 14. சரிங்களா? உங்களுக்கு புரியறதுக்காக தான் எழுதியிருக்கிறேன். நீங்கள் மனசுலேயே இந்த சம்மெல்லாம் போட்டுக்கணும். ஓகேவா? டயாமீட்டர் வந்து நமக்கு 14 கிடச்சிருச்சு. டயாமீட்டர் ஆஃப் ஏ சர்க்கிள் ஈக்குவல் டு சைட் ஆஃப் த ஸ்கொயர். ஸோ 14 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர். சைட் ஆஃப் த ஸ்கொயர் அதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கண்டுபிடிக்க அதுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு 14 ஸ்கொயர். 14 ஸ்கொயர் என்னது? 196 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போது நமக்கு 14 ஸ்கொயர் சொன்னதும் 196 அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த நேரத்தில் மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அதுக்காக தான் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்லிகிட்டே இருக்கேன். சரிங்களா? எல்லாத்தோட ஸ்கொயரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகேவா? இப்போ இந்த சம் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரிங்களா? நீங்கள் இதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. நோட் எடுத்து எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மனசில் பதியும். இதை மாடலில் சம் வரும்போது உங்களுக்கு உடனே இது ஞாபகம் வந்து சட்டுன்னு போடணும். ஓகேவா? வாங்க நம்ம அடுத்த சம்க்கு போகலாம். அடுத்த சம் பார்க்கலாம். The average revenues of 9 consecutive years of a company is 80 lakhs. கான்சிக்யூட்டிவ்ன்றது அடுத்தடுத்த வருஷம். If the average of first 5 years is 75 lakhs. சரியா? And last 5 years is 87 lakhs. Find the revenue for the 5th year. 5வது வருஷத்துடைய ரெவென்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வாங்க எப்படி சம் போடுறதுன்னு பார்க்கலாம். ரெவென்யூ ஆஃப் ஃபஸ்ட்டு 5 years. முதல் 5 வருஷத்துடைய ரெவென்யூ என்னன்னு பார்க்கலாம். 75 lakhs into 5 equal to rupees 375 lakhs. லாஸ்ட் 5 இயர்ஸோட ரெவென்யூ பார்க்கலாம். 87 lakhs into 5 equal to rupees 435 lakhs. ரெவென்யூ ஆஃப் கான்சிக்யூட்டிவ் 9 years பார்க்கலாம். rupees 80 lakhs into 9 equal to 720 lakhs. ஓகேவா? இப்போது ரெவென்யூ ஆஃப் 5th year 5வது வருஷத்துடைய ரெவென்யூ பார்க்கலாம். 375 + 435 minus 720. So answer வந்து 810 minus 720 equal to 90 lakhs. 90 lakhs தான் 5th இயரோட ரெவென்யூ. ஓகேவா? இந்த சம் நல்லா புரிஞ்சிருக்கோன்னு பார்க்குறேன். சரிங்களா? நீங்கள் நோட்டில் இதை எழுதிக்கோங்க. பாருங்கள், நோட்டில் எழுதி இதை நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமில் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஓகேவா? வாங்க நம்ம அடுத்த சம் பார்க்கலாம். சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு புரியும்படி தான் சொல்லி கொடுத்துட்டுருக்குறேன். சரிங்களா? வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பார்க்கலாம். இஃப் 6/7 of 8/5 of a number is 192, then 3/4 of that number is. இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாம். வாங்க. 6/7 of 8/5 equal to 192. Half-na multiplication. ஓகேவா? 6/7 into 8/5 equal to 192. Equal to 192 அப்புறம்
இது இந்த நம்பர்ஸ் இங்கே வரணும்னா எல்லாம் தலைக்கீழ மாறிடும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 192 இன்ட்டு 5/8 இன்ட்டு 7/6 ஈக்குவல் டு, சரிங்களா? இப்போது நம்ம இதை அடித்ததுக்கப்புறம் என்ன ஆன்சர் வருதுன்னா 4 இன்ட்டு 5 இன்ட்டு 7 ஈக்குவல் டு 140. ஓகேவா? இப்போ நம்ம 140 வந்துருச்சு. 3/4 ஆஃப் 140. ஸோ நம்ம இதை அடித்தோம்னா என்ன ஆன்சர் வருது பாருங்கள். 140 இன்ட்டு 3/4 ஈக்குவல் டு 105. சரியா? பாருங்கள், இப்போ கொஸ்டினை பாருங்கள். தென் 3/4 ஆஃப் தட் நம்பர் இஸ் 105. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதை நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு எழுதுனா உங்களுக்கு புரியும். சரிங்களா? வாங்க நம்ம அடுத்த சம் போகலாம். அடுத்த சம் பார்க்கலாம். மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் இஸ் rupees 200. ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் ஒன் ஐட்டம் டிஸ்கவுண்ட் இஸ் 22%. ஒரு பொருள் வாங்கும்போது அதோட டிஸ்கவுண்ட் வந்து 22%. ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் 4 ஐட்டம் டிஸ்கவுண்ட் இஸ் 33%. சரிங்களா? 4 பொருள் வாங்கும்போது அதோட டிஸ்கவுண்ட் 33%. ரப்யா பைஸ் 5 ஐட்டம்ஸ், 5 பொருள் வாங்கியிருக்காங்க. அப்போது அதோட டிஸ்கவுண்ட், சரிங்களா, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். வாங்க. பர்ச்சேஸ் ஆஃப் 1 ஐட்டம் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 200 இன்ட்டு 22% ஈக்குவல் டு 44. சரிங்களா? பர்ச்சேஸ் ஆஃப் 4 ஐட்டம் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 800 இன்ட்டு 33% ஈக்குவல் டு 264. ஓகேவா? டோட்டல் டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு 308. மொத்தம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க? 308 ரூபாய். ஓகேவா? ஃபார் 1000 rupees பர்ச்சேஸ், 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் வந்து 308. ஓகேவா? எஃபெக்டிவ் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் இஸ் 308/1000 இன்ட்டு 100. அப்போது ஆன்சர் பாருங்கள். 308/10 ஈக்குவல் டு 30.8%. ஓகேவா? பாருங்கள், இங்கே கட்டத்துக்குள்ளே ஃபார்முலா இருக்குது. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிஸ்கவுண்ட் பை மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. அப்புறம் நான் சொல்கிறத கவனிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகேவா? வாங்க நம்ம இப்போது அடுத்த சம்க்கு போகலாம். அடுத்த சம்க்கு வந்தாச்சு. லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த சம் மாதிரி அதே மாடல் சம் தான். ஓகேவா? இஃப் எ ஷாப்கீப்பர் சேல்ஸ் an item at ₹1000 which is marked as 1250 rupees. சரிங்களா? அதில் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கு? 1250. ஆனால் ஷாப்கீப்பர் எவ்வளோக்கு கொடுத்தாரு? 1000 rupees. வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் he is offering? அப்போது எவ்வளோ ஆஃபர் கிடச்சிது? வாங்க பார்க்கலாம். மார்க்டு ப்ரைஸ் ₹1250, செல்லிங் ப்ரைஸ் 1000 rupees. ஸோ டிஸ்கவுண்ட் 250 rupees. இப்போது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க ஃபார்முலா பாருங்கள், பக்கத்துலேயே இருக்குது. டிஸ்கவுண்ட் பை மார்க்டு ப்ரைஸ் இன்ட்டு 100. ஓகேவா? வாங்க சம் பார்க்கலாம். 250/1250 இன்ட்டு 100 நம்ம அடிக்கலாம். அடித்தோம்னா ஆன்சர் பாருங்கள் 20%. ஓகேவா? இப்போ இந்த சம் புரிஞ்சுதா பாருங்கள். கொஸ்டினை நல்லா படிங்க, ஆன்சரை பாருங்கள், நோட்டில் எழுதுங்க. சரிங்களா? எழுத எழுத நமக்கு நல்லா பதியும். லாஸ்ட் சம் மாதிரியே தான் இதுவும், அதே மெத்தட் தான். சரிங்களா? இது மாதிரி சம் வரும்போது நீங்கள் உடனே மனசுலேயே இந்த சம் போட்டு ஆன்சர் போடணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த சம்மில் பார்க்கலாம். Thanks for watching. Don't forget to like, comment, subscribe. Bye.